சென்னையின் முக்கிய பகுதியில் மக்களின் சிரமத்தை போக்குவதற்காக ஓராண்டுக்கு முன்பு அறிவிக்கப்பட்ட திட்டம் இன்னும் வேகம் எடுக்காமலேயே இருக்கிறது. அது என்ன திட்டம்? விரிவாக பார்க்கலாம். பாரிமுனை பேருந்து நிலையத்தில் இருந்து திருவொற்றியூர், தாம்பரம், கேளம்பாக்கம், கோயம்பேடு, அம்பத்தூர், ஆவடி என பல இடங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. நாள்தோறும் 1,00,000க்கும் மேற்பட்டோர் பயன்படுத்தும் இந்த இடத்தை மல்டி மாடல் பேருந்து முனையமாக உருவாக்க கடந்த ஆண்டு தமிழக அரசு திட்டமிட்டது. இதற்காக 823 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. மேலும் சிசிடிவி கேமராக்கள், வாகன நிறுத்துமிடம், ரயில் நிலையத்தை இணைக்க சுரங்கப்பாதைகள் அமைப்பது உள்ளிட்ட வசதிகளுடன் 4 மாதிரி கட்டடம் அமைப்பதற்கான வரைபடம் தயாரிக்கப்பட்டது. ஆனால் இதற்கான டெண்டர் பணிகள் இன்னும் தொடங்காததால் திட்டத்தில் தாமதம் ஏற்படும் சூழல் நிலவுகிறது. சென்னை மாநகரம் பெரிய அளவில் பெருகிட்டே இருக்கு. இதில் விரிவாக்கங்களும் அதிகமாக வெளிப்பக்கம் புறநகர் பகுதியெல்லாம் வேற போயிட்டு இருக்குங்கிறதுனால இது சென்ட்ரல் பிளேஸாக இருக்கிறதுனால இது முக்கியமாக இதை மல்டி ஸ்பெஷாலிட்டி பில்டிங்கை கட்டணும். இதனால் நிச்சயமாக பொதுமக்கள் பலனடைவாங்க, வியாபாரிகள் பலனடைவாங்க, அரசு அலுவலர்கள் பயனடைவாங்க, பக்கத்தில் இருக்கிற நீதித்துறைக்கு போகிறவங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். அதனால் இது முழு கவனம் செலுத்தணும். பாரிமுனை பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகளை அதிகப்படுத்தும் வகையில் மல்டி மாடல் முறையம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து தொடங்க வேண்டும் என போக்குவரத்து சங்கத்தினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திட்டம் முடக்கமாக இருப்பது என்பது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது. ஆகவே தமிழக அரசாங்கம் உடனடியாக அதை விரைவில் செயல்படுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய வேண்டும். இன்னும் பொதுமக்களிடம் அது சம்பந்தமான கருத்து கேட்பு போன்ற விஷயங்கள் இதுவரைக்கும் செய்யவில்லை என்பது ஒரு காலதாமத்துக்கு ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அது கண்டிப்பாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாரிஸ் பஸ் டெர்மினஸ் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்துறாங்க. அருகிலேயே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், எலக்ட்ரிக் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கு. இந்த இடத்தை மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு மல்டி லெவல் பஸ் டெர்மினஸ் திட்டத்தை கொண்டு வர இருக்கிறாங்க. இதற்கான பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்தும் இன்னும் டெண்டர் ஒதுக்கீடுக்கான பணிகளை தொடங்காம இருக்கிறாங்க. தமிழக அரசு உடனடியாக அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.